வியாழனின் நிலவான யூரோப்பாவின் தடிமனான பனிப்பரப்பிற்கு அடியில் இருக்கும் கடலில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அங்கு நடக்கும் விசித்திரமான பனி மூழ்குதல் நிகழ்வு. வேற்று கிரகத்தில் உயிர்கள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நாம் எப்போதும் செவ்வாய் கிரகத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகளின் கண்கள் இப்போது வியாழனின் நிலவான யூரோப்பா மீது திரும்பியுள்ளது. ஏன் தெரியுமா? அங்கே எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகள் தான். ஆனால் அந்த பனிப்போர்வைக்கு அடியில் பூமியில் உள்ள அனைத்து கடல்களையும் விட 2 மடங்கு அதிகமான நீர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பெருங்கடல் இருக்கிறது. சமீபத்திய ஆய்வுகளின்படி யூரோப்பாவின் மேற்பரப்பில் இருக்கும் பனிக்கட்டிகள் மெதுவாக கடலுக்குள் மூழ்கி உயிர்கள் வாழ்வதற்கான ஊட்டச்சத்துக்களை உள்ளே கொண்டு செல்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. யூரோப்பா என்பது சுமார் 3000 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு நிலவு. இதன் மேல்புறம் 15 முதல் 25 கிலோமீட்டர் தடிமனான பனியால் மூடப்பட்டுள்ளது. இந்த பனிக்கு அடியில் 60 முதல் 150 கிலோமீட்டர் ஆழமுள்ள திரவநிலை கடல் உள்ளது. இந்த கடல் ஏன் உறையாமல் இருக்கிறது? வியாழன் கிரகத்தின் மிகப்பெரிய ஈர்ப்பு விசை யூரோப்பாவை ஒரு ரப்பர் பந்து போல அழுத்தி விடுவிக்கிறது. இந்த ஊராய்வினால் உருவாகும் வெப்பம்தான் கடலை திரவ நிலையில் வைத்திருக்கிறது. ஆனால் சூரிய ஒளிப்படாத அந்த ஆழமான இருண்ட கடலில் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? அங்கேதான் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. உயிர்கள் வாழ ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிடன்ஸ் மிகவும் அவசியம். யூரோப்பாவின் மேற்பரப்பில் வியாழனின் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு தாக்கும்போது அங்கே இருக்கும் நீர் மூலக்கூறுகள் உடைந்து ஆக்சிஜன் உருவாகிறது. ஆனால் இந்த ஆக்சிஜன் மேற்பரப்பில் உள்ள பனிக்கட்டியின் மேல்தான் இருக்கிறது. கடலோ 20 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது. நடுவில் இருக்கும் தடிமனான பனி அடுக்கு ஒரு பெரும் சுவரை போல ஆக்சிஜனை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறது. கடலுக்குள் ஆக்சிஜன் செல்லவில்லை என்றால் அங்கே உயிர்கள் உருவாக வாய்ப்பே இல்லை. ஆனால் இயற்கை அங்கே ஒரு விசித்திரமான கான்வேயர் பெல்ட் அமைப்பை உருவாக்கியுள்ளது. டெக்சாஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வின்படி யூரோப்பாவின் மேற்பரப்பில் உள்ள பனிக்கட்டிகள் அனைத்தும் ஒன்று போல இருப்பதில்லை. பனிப்பரப்பின் சில இடங்களில் உப்பு நீர் நிறைந்த பகுதிகள் உள்ளன. இந்த உப்பு நீர் சுற்றியுள்ள பனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதனால் புவியீர்ப்பு விசையினால் இந்த பனிக்கட்டிகள் மெதுவாக கீழ் நோக்கி நகர்கின்றன. மேற்பரப்பில் கதிர்வீச்சால் உருவான ஆக்சிஜனை சுமந்து கொண்டு இந்த பனிக்கட்டிகள் பல ஆயிரம் ஆண்டுகளில் மெதுவாக கடலுக்குள் மூழ்குகின்றன. இந்த முறையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 300 டன் ஆக்சிஜன் யூரோப்பாவின் கடலுக்குள் கொண்டு செல்லப்படலாம். இது ஒரு சிறிய மீன் இனம் வாழ்வதற்கு போதுமான ஆக்சிஜன் ஆகும். இந்த கண்டுபிடிப்புகளை உறுதி செய்ய நாசா ஏற்கனவே யூரோப்பா கிளிப்பர் விண்கலத்தை அனுப்பியுள்ளது. இது 2030 யூரோப்பாவை சென்றடையும். இந்த விண்கலம் யூரோப்பாவின் மேற்பரப்பை துல்லியமாக ஆய்வு செய்து அங்கே உண்மையிலேயே இந்த பனி மூழ்குதல் நடக்கிறதா, பனி அடுக்குக்குள் ஆக்சிஜன் இருக்கிறதா என்பதை ஆராயும். ஒருவேளை அங்கே உயிர்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் பிரபஞ்சத்தில் நாம் தனித்து இல்லை என்பது நிரூபிக்கப்படும். யூரோப்பா என்பது வெறும் பனிக்கட்டி அல்ல, அது ஒரு மாபெரும் உயிர் மண்டலமாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த இருண்ட கடலில் சூரிய ஒளி இல்லாமலேயே வேதியியல் ஆற்றல் மூலம் உயிர்கள் வாழ்ந்தால் அது அறிவியலின் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். பூமிக்கு வெளியே உயிர்கள் இருக்கும் முதல் இடம் யூரோப்பாவாக இருக்குமா? விண்வெளியின் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.